அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானுக்குரிய விரதங்களுள் முக்கியமான விரதமாக கருதப்படுவது கிருத்திகை விரதம். அதிலும் இந்த ஆடி கிருத்திகை என்பது மிகவும் சிறப்பு பெற்றது. இந்த வருடம், அதாவது 2024வது வருடம் ஆடி கிருத்திகை எப்பொழுது கொண்டாடப்பட இருக்கிறது, எந்த முறையில் கொண்டாட வேண்டும், அந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும், முருகப்பெருமானுக்கு எவ்வாறு பூஜை செய்ய வேண்டும், என்ன நெய்வேத்தியங்கள், என்ன மலர்களை பூஜையில் பயன்படுத்த வேண்டும் என்பன பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் மிக விளக்கமாக காணலாம். பொதுவாக ஆடி கிருத்திகை என்பது கார்த்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய இந்த நேரத்தை அடிப்படையாக கொண்டு கடைபிடிக்கப்படுவது. இந்த வருடம் 29/7/2024 திங்கட்கிழமை ஆடி மாதம் 13ஆம் தேதி மதியம் 2:41 முதல் 30/7/2024 செவ்வாய்க்கிழமை ஆடி 14 மதியம் 1:40 வரை கார்த்திகை நட்சத்திர நேரமானது இருக்கிறது. அப்போது இந்த 2 நாட்களில் எந்த நாளில் இந்த ஆடி கிருத்திகை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டால், இந்த ஆடி கிருத்திகை விரதத்திற்கே உரிய தலமாக விளங்கக்கூடிய திருத்தணியில் திங்கட்கிழமை இந்த விழாவை கொண்டாடுகின்றனர். பழனி மற்றும் திருச்செந்தூரில் செவ்வாய்க்கிழமை கொண்டாடுவதாக அறிவித்துள்ளார்கள். நாம் எவ்வாறு கடைபிடிப்பது இந்த விரதத்தை அப்படின்னு பார்த்தா, 2 நாட்களில் எந்த நாள் நமக்கு வசதியாக இருக்கிறதோ அந்த நாளில் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம், தவறு கிடையாது. திங்கட்கிழமை விரதத்தை கடைபிடிப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து முருகப்பெருமானை வணங்கி அந்த விரதத்தை பரணி நட்சத்திரத்திலேயே தொடங்க வேண்டும். அன்று மாலை அந்த விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். அல்லது செவ்வாய்க்கிழமை கடைபிடிக்க நினைப்பவர்கள் அதிகாலையில் விரதத்தை தொடங்கி செவ்வாய்க்கிழமை மாலை அந்த விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். உபவாசம் இருக்க முடிந்தவர்கள், 2 நாட்கள் உபவாசம் இருக்க முடிந்தவர்கள் திங்கட்கிழமை காலை பரணி நட்சத்திரத்தில் அந்த விரதத்தை தொடங்கி செவ்வாய் மாலையில் விரதத்தை முடிப்பது மிக மிக சிறப்பானதாகும். உபவாசம் இருக்க இயலாதவர்கள் 2 நாளும் ஒருவேளை உணவு எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். அல்லது பால் பழங்கள் எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம், தவறு கிடையாது. முருகப்பெருமானுக்கு மாதந்தோறும் நாம் கார்த்திகை நட்சத்திர விழாக்கள், கார்த்திகை நட்சத்திர விரதம் கொண்டாடுகிறோம், கடைபிடிக்கின்றோம். ஆனால் இந்த ஆடி கிருத்திகை என்பது எவ்வளவு சிறப்பு பெற்றது என்றால், இந்த ஆடி கிருத்திகை தட்சிணாயன புண்ணிய காலத்தின் தொடக்கமான ஆடி மாதத்தில், அதாவது கர்க்கடக மாதத்தில் வரக்கூடியது. இது மிக மிக சிறப்பு பெற்றது. வருடத்தில் வரக்கூடிய 3 கார்த்திகை நட்சத்திர நாட்கள் மிகச் சிறப்பு வாய்ந்ததாக முருகப்பெருமானுக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது என்னவென்று பார்த்தால், தட்சிணாயன புண்ணியகால தொடக்கமான ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஆடி கிருத்திகை, அடுத்தது உத்தராயண புண்ணிய காலத்தின் தொடக்கமான தை மாதம் வரக்கூடிய தை கிருத்திகை, அதற்கு அடுத்தபடியாக கார்த்திகை மாதம், கார்த்திகை நட்சத்திரத்திற்கே உரிய மாதமான கார்த்திகை மாதம் வரக்கூடிய அந்த பெரிய கார்த்திகை என்று நாம் சொல்வோமே, அந்த கார்த்திகை நாள். இந்த 3 நாட்களும் முருகப்பெருமானுக்கு மிகவும் விசேஷமானது. கார்த்திகை விரதம் கடைபிடிப்பதற்கு மிகவும் உத்தமமான நாட்களாகும். முருகப்பெருமானுக்கு கொண்டாடப்படக்கூடிய விரதங்களான தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், இந்த 3ம் முருகப்பெருமானோடு நேரடி தொடர்புடையது. முருகப்பெருமான் பிறந்தது, முருகப்பெருமான் வேல் வாங்கியது, முருகப்பெருமான் திருமணம் முடித்தது என்று 3 நாட்களும் முருகப்பெருமானோடு நேரடியாக முருகனுக்குடையது. இந்த கார்த்திகை என்பது எப்படிப்பட்டதென்றால், கார்த்திகை பெண்கள், முருகப்பெருமானுக்கு பால் ஊட்டி வளர்த்த கார்த்திகை பெண்களுக்குரிய நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம். அதாவது முருகனுடைய அன்னையருக்குரிய நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம். இதில் முருகப்பெருமானை வணங்கினால் முருகன் மனம் மகிழ்ந்து நாம் கேட்டவற்றையெல்லாம் கொடுப்பான். இந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று பார்த்தோம். இந்த விரதத்தின் பொழுது முருகப்பெருமானுக்கு எப்படி பூஜிக்க வேண்டும் என்றால், முருகப்பெருமானுக்கு மிகவும் பிரியமான மலர்களான செண்பகம், செச்சை, கடம்பம், அரளி, தாமரை, பன்னீர்பூ போன்ற பூக்களால் முருகப்பெருமானுக்கு அலங்காரம் செய்து முருகப்பெருமானுக்கு நெய்விளக்கேற்றி நெய்வேத்தியங்கள் வைத்து முருகப்பெருமானை வணங்கி பூஜையை நிறைவு செய்யலாம். என்ன நெய்வேத்தியங்கள் வைக்க வேண்டும் முருகப்பெருமானுக்கு அப்படின்னு பார்த்தா, முருகப்பெருமானுக்கு ஆடம்பரமாக எந்த நெய்வேத்தியங்களும் வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உங்களால் முடிந்தால் நீங்கள் எத்தனை நெய்வேத்தியம் வேண்டுமென்றாலும் வைக்கலாம். முருகனுக்கு 6 நெய்வேத்தியங்கள் வைப்பது சிறப்பானது. ஆனால் இயன்றால் வைக்கலாம், இல்லை என்றால் அப்படி அவசியம் கிடையாது. நீங்கள் வெறும் பால் மட்டும் கூட வைத்து வணங்கலாம் முருகனை. அல்லது சர்க்கரை பொங்கல் வைக்கலாம், எது உங்களால் முடியுதோ. இல்லை இதுவும் என்னால் முடியாதுன்னா வெறும் 2 பழங்களை மட்டும் கூட, தாம்பூலமும் பழத்தை மட்டும் கூட முருகனுக்கு நைவேத்தியம் செய்து வணங்கலாம். இந்த ஆடி கிருத்திகையானது
திருத்தணிக்கு உரியது, திருத்தணி தலத்திற்கே உரிய விரதம் என்பதால் இந்த ஆடி கிருத்திகையில் முருகப்பெருமானுக்கு தேனும் தினைமாவும் படைத்து வழிபடுவது மிக மிக சிறப்பானதாகும். அது மட்டுமன்றி முருகப்பெருமானுடைய எந்த பூஜையாக இருந்தாலும் சரி, எந்த வழிபாடாக இருந்தாலும் சரி, முருகனுக்கு பிரியமான பஞ்சாமிர்தம் நிச்சயம் இடம்பெற வேண்டும். முருகனுக்கு நிச்சயம் பஞ்சாமிர்தத்தை நெய்வேத்தியம் செய்து வழிபட்டால் முருகன் மனமகிழ்ந்து அருள்வான். இப்படி இந்த ஆடி கிருத்திகையில் முருகப்பெருமானுக்கு இந்த தேனும் தினைமாவும் பஞ்சாமிர்தம் அல்லது உங்களால் இயன்ற நெய்வேத்தியங்கள் ஏதாவது செய்து முருகப்பெருமானை வழிபடலாம். முருகனை இந்த ஆடி கிருத்திகையில் வழிபட்டால் என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முருகப்பெருமானுடைய பேரருளால் தீராத நோய்கள் தீரும். நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வாழ்வில் தொழிலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் அகலும். மணமாலைக்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். பிள்ளை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும். கல்வியில் தடையிருந்தால் விலகும், தொழிலில் தடையிருந்தால் விலகும், தொழிலில் லாபம் கிடைக்கும். அனைத்து நன்மைகளையும் முருகப்பெருமான் அருள்வான். அனைத்து நன்மைகளும், எல்லா வளங்களும், எல்லா செல்வங்களையும் முருகப்பெருமான் இந்த கார்த்திகை விரதத்தில் நாம் கார்த்திகை விரதம் கடைபிடித்து முருகப்பெருமானை வழிபட்டால் நிச்சயம் அருள்வார் என்பது சத்தியமான வார்த்தை. இந்த ஆடி கிருத்திகையில் முருகப்பெருமானுடைய பேரருளை அனைவரும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும்.